வேதாகமத்துள்ளது மீகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய இந்த சவுலின் இளைய மகள் தான் இந்த மீகள். இந்த மீகள் தாவீதை விரும்பினாள். உடனே சவுல் ராஜா ஒரு கட்டளை சொன்னார். நீ 100 பேரின் பெலிஸ்தரின் நுனித்தோலை கொண்டு வந்தால் மட்டுமே என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னது நிமித்தம் உடனே துரிதமாக 100 பேருக்கு 200 பெலிஸ்தேரை வெட்டி அவளின் நுனித்தோலை எடுத்து பரிசமாக எண்ணி கொடுத்தான். உடனே சவுல் ராஜாவும் இந்த மீகாலை திருமணம் செய்து வைத்தார் இந்த தாவீதுக்கு. ஆனால் எப்படியாவது இந்த தாவீதை கொன்று விட வேண்டும் என்று இந்த சவுல் நினைத்ததனால் இதை இந்த மீகால் அறிந்து தன்னுடைய கணவனாகிய இப்போது இந்த தாவீதை காப்பாற்றினாள். இதனால் இந்த சவுல் ராஜா பல்தேல் என்ற மனுஷனுக்கு 2ஆம் தரமாக இந்த மீகாலை திருமணம் செய்து வைத்து விட்டார். ஆனால் தாவீது ராஜா முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவான போது அப்னேரிடம் சொல்லி, நான் பரிசமாக கொடுத்த என்னுடைய மனைவியை நீர் மீட்டு தர வேண்டும் என்று சொன்னவுடன் அவரும் அந்த பலித்தேனிடத்திலிருந்து இந்த மீகாலை மீட்டு கொண்டு இந்த தாவீதிடம் ஒப்படைத்தார். தாவீது ராஜா அந்த உடன்படிக்கைக்கு முன்பாக குதித்து ஆடி பாடினதை இந்த மீகால் பலகனி வழியாக பார்த்து தன் இருதயத்திலே அவமதித்தாள். இதன் நிமித்தம் இவள் மரணமடையும் நாள் மட்டும் இவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பிரியமானவர்களே, இந்த மீகாலை போல நாம் தேவனுடைய பிள்ளைகளை யாரும் அற்பமாய் எண்ணாது பிடிக்கும், அவமதிக்காது பிடிக்கும் நாம் இருப்போம் என்றால் இந்த தாவீதுக்கு எப்படி இந்த பூமிக்கு உரிய இந்த பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தது போல நாம் இருக்கிற இடத்திலே நம்மையும் மகிமையாக விளங்கும்படி செய்வார்.